எடுங்க அப்படி என்னால முடியலையா இது உபகாரம் எடுக்கிறதா சார் சிரிப்பு டாக்டர் சிரிப்பு பண்ணு பயிற்சி பண்றாங்க நான் வழிதான் எனக்கு குடிமனை இல்லையா என்னட்ட அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கர்மம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன் நண்பர்களே. மூதேவிக்கு கொஞ்சதும் சரி பியக்கிளி தின்றதும் சரி என்ற மாதிரி தான் இந்த நாட்டு நிலைமை போய்கொண்டிருக்கு. எனக்கு மூக்கடைப்பு, அதனால் சில நேரத்தில் வசனங்கள் கதைக்கலாட்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒன்றும் கதைக்கலாத வசனம் என்று ஒன்றும் இல்லை என்றாலும் சொல்ல தெரியாது எனக்கு என்ன நடக்கும் என்று. என்றால் கொதியும் கொந்தளிப்பும் இருக்கும் பொழுது வசனங்கள் தவறுறது வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு மனிதன் இந்த உலகில் பிறந்தால் அவன் வாழைக்குள்ள ஒரு நல்ல மாதிரி வாழ வேணும், ஒழுக்கமாக வாழ வேணும். ஸோ அந்த ஒழுக்கம் தவறினவர்களை ஜெயிலில் போட வேணும். அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கு அந்த சட்டம். அதாவது கற்பழித்தவன் ஜெயிலுக்கு போக வேண்டியவன், மற்றவன் பணத்தை திருடியவன் ஜெயிலுக்கு போக வேண்டியவன், கொலை செய்தவன் ஜெயிலுக்கு போக வேண்டியவன், அதாவது மற்ற குடும்பங்களை கெடுத்தவன் ஜெயிலுக்கு போக வேண்டியவன். அப்படியான ஆட்கள் இந்த இங்கிலாந்து என்ற நாட்டில் அதிக பேர் ஜெயிலுக்கு போகாமல் வெளியெல்லாம் திரிகிறார்கள். அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. இது காரணம் மெயின் இங்கிலாந்து நாட்டு போலீஸ் காவல்துறை. ஸோ அந்த காவல்துறை செய்கிற பிழை தான். ஆம் நண்பர்களே, இந்த முதலாளி கத்தி கதறி அழுது இந்த நாய்க்கு செருப்பாலை அடித்த மாதிரி சொக்கையில் 2 அடி போட்டது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முதலாளி என்பவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவன் அந்த கடை எடுக்கிறதுக்கு, அது கடையோட விலை இப்போ கேட்டிங்களா இருந்தால் தலையை சுத்தும். அந்த அப்படி கொத்த கடையில் எடுத்து நடத்தி இந்த கர்மங்களுக்கு வேலையை கொடுத்தார். இந்த கர்மங்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்தால் வேலையை கொடுத்த கட்டம் தங்களோட வேலையை காட்ட தோணுது. சம்பளத்தையும் வாங்கி கிம்பளத்தையும் எடுக்குது. ஒருவன் உண்மையை சொல்லப்போனா இலங்கையிலேருந்து ஃப்ளைட்டர் இங்கே வந்து வெறுங்கையோட வந்து முன்னுக்கு வரன்றது சரியான கஷ்டம். ஆனால் அதுக்கு பின்னுக்கு இன்னொரு ஃப்ளைட்டர் வந்து வெறுங்கையோட வந்து களவெடுத்து முன்னுக்கு வர முயற்சியது அது சரியான அநியாயம். அதை புரிந்து கொள்ளுங்க கள்ளர்களை. அதாவது முதலாளிமாருக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்வேன். நீங்கள் ஒன்றில் கமராவை கடைக்கு பூட்டவிடம், கமராவை அந்த மனிதன் முகத்திலே எங்கேயாவது பூட்டி வைங்க, இல்லாட்டி கையில் பூட்டி வைங்க. அதை விட இனி காலங்களில் இப்படியான கர்மங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு மேலே வேலை கொடுக்காதுங்க. வேலையை மாற்றுங்க. அதாவது வேறு ஆக்களை மாற்றுங்க. ஏன்னா ஒருவனை நிரந்தரமாக வைக்கும்போது தான் அவன் பழக்கத்தை அந்த கடையில் பழக்கத்தை உண்டாக்கி உங்களோட நன்றாக பழகி பின்பு பணத்தை திருட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதாவது இதுவரையெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். நானும் பல வீடியோக்கள் போட்டுட்டேன். என்னாலையும் வீடியோ போட்டு செழிச்சு போச்சு திருட்டை பற்றி. அது இங்கிலாண்டில் இன்னும் அதிகம் திருட்டு. அது என்னென்னு தெரியல. ஐரோப்பா நாட்டிலே இங்கிலாண்டில் 80% திருட்டு தான். இங்கே அதாவது நான் சொல்கிறேன்னு குறைக்கூடாது. முதலாளி ஆனவனும் திருடித்தான் முதலாளியாக இருக்கிறான். அதே மாதிரி வேலைக்கு வந்தவனும் களவெடுத்து தான் பேந்தர் முதலாளி ஆகிறான். அப்படி கொத்த நிலையெல்லாம் இந்த நாடு மாற்றி அமைச்சிருக்கு. இந்த நாடு மக்களை மாற்றியிருக்கு. உண்மையை சொல்ல போனால் இலங்கையிலிருந்து வெளிக்கிட மட்டும் நாங்கள் எல்லாரும் சுத்தமாகத்தான் வெளிக்கிறோம். ஆனால் அது ஐரோப்பாவில் வேறு எங்கே நாட்டுக்கு போய்க்க ஒரு கொஞ்சம் தான் இந்த திருட்டில் சம்மந்தப்படுறாங்க. ஆனால் இங்கிலாண்டில் வந்து காலடி வச்ச உடனே 80% திருட்டு, 20% தான் நிம்மதியாக அதாவது ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மலை இடம்பெயர்ந்துட்டாண்டா நம்புங்க.
ஒரு திருடன் திருந்திட்டாண்டா நம்பாதீங்க. இந்த திருடனுக்கு இனி இங்கிலாந்தில் எங்கேயும் வேலை கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.